எனக்கன்பார்ந்த என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவெளியில் பொது ஊடகத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறதில் பெரிதும் காரணமான யூடியூப் ஆப், அதற்கும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஏனெனில் நம்முடைய சேனல் மூலமாக தேவ வார்த்தையை உலா வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் இயேசுவின் பிறப்பின் நாளை கருத்தில் கொண்டு விழா கோலத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்போம். இது வரவேற்கத்தக்கது. ஏனெனில் இயேசுவின் பிறப்பால் நாம் இரட்சிப்பை அடைந்தோம் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கின்ற பிரதான சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் துல்லியமான நாள் அறிய முடியாமல் போனாலும், அதாவது கிறிஸ்துவின் பிறந்த நாளை துல்லியமாக நாம் எந்த நாள் என்று அறிய முடியாமல் போனாலும், கிறிஸ்துவின் பிறப்பை மறுக்கவும் மறைக்கவும் ஒருவராலும் கூடாத காரியம். கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் கவனிக்க வேண்டியது பிறந்த நாளை அல்ல, அதைவிட மிக மேலான காரியம் இறைமகன் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து வரும் பதிவுகளை தவறாமல் பார்க்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன பரிந்துரைக்கிறது என்பதை குறித்து கவனிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவம் என்ற மதத்தை உண்டாக்கவோ, பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கவோ, மத உணர்வை ஏற்படுத்தவோ இறைமகன் இந்த பூமியில் அவதார புருஷனாக வரவில்லை என்பதை அனைத்து மனுஷரும் அறிய வேண்டும். மதமாக உணர்வு கொண்டு வெறியர்களாக இருப்பதை தேவன் பிரியப்படுகிறவர் அல்லவே. பிறகு என்ன காரணத்தை சொல்ல தேவன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார்? மத்தேயு 9:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். மனுஷன் தன்னை போன்ற உணர்வுகளையும் வழிகளையும், பேச்சு, சிந்தனை, செயல்கள் இவை ஒத்ததாக இருக்கக்கூடிய மனுஷனை புரிந்து கொண்டு நேசத்தையும் சிநேகத்தையும் வளர்த்து வேறுபாடுகளை, சண்டைகளை, சச்சரவுகளை தகர்த்து தேவ சிந்தனையில் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளத்தை இந்த பூமியில் கொண்டு வருவதே குமாரனாகிய இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இறைமகன் இயேசுவை தவிர்த்து வேறு எங்கும் அறிந்து கொள்ள முடியாததுதான் இரக்கம், அன்பு, சாந்தம், தயவு. அவர் எப்படியாக இருக்கிறாரோ அதைதான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர் அழைப்பை விடுக்கிறார். நம்முடைய சேனலில் இயேசு இறைமகன் என்பதை அநேக பதிவுகளில் வேத வசனத்தின் துணையோடு பார்த்திருக்கிறோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய குணம் அதிசயமல்ல, அற்புதம், அடையாளம்,
அதிசயம், இவற்றை இரக்கமில்லாதவனும் செய்கின்றான். ஆனால் ஒருவனுக்காக, ஒரு மனுஷனுக்காக மனமிறங்கி தயவாய் அவனுக்கு பாவத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும், அப்படியென்றால் வேதனை பாவ செயல்களால் மன நிம்மதியை இழந்து, பணம் உள்ளது, நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளது, ஆனால் மன சமாதானம் இல்லாமை, எல்லா இடங்களுக்கும் அலைந்தாலும் சமாதானம் இல்லை, நடமாடும் பிணமாக மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை கட்டுகள், சோதனைகள், மனபாரம் என்று சொல்வது மிக சரியானது. இந்த இருதய பாரத்தை குறைய வேண்டுமானால் இயேசுவின் அன்பை, தியாக உணர்வால் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தியதை மனதில் உள்வாங்கும் பொழுது மட்டுமே அவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் மன அமைதியையும் பெற முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷன் இழந்தது தேவனுடைய மகிமையை. ஆகவே தேவ மகிமையை இழந்து அல்லல் படும் மனுஷனை ரட்சிக்கவும் நித்திய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார். நாம் நித்திய ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நாம் நம்மை உண்டாக்கினவருக்கு பலிகளால் அல்ல, சக மனுஷனை நேசிக்கிறதினாலே நம்மை உண்டாக்கினவர் தேவன் என்பதை சான்றாக இருக்க நாம் செய்ய வேண்டியது மற்றவர் மீது காட்டுகின்ற அன்பும் இரக்கமுமே அன்றி பலிகள் அல்ல என்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்படியென்றால் பிறரை நாம் குற்றப்படுத்துகிறோம் என்றால் நாம் தேவனின் இரக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அவரின் அன்பும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. கடந்த பதிவில் நாம் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் மனுஷன் ஏன் பலிகளை செலுத்துகிறான் என்றால் தன் பாவத்தினால் தேவன் நம்மை தண்டிப்பார் என்றும் அவரை சமாதானப்படுத்தவே பலிகளை செலுத்தி நாம் தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக வாழ முடிகிறது. நம்முடைய மீறுதல்கள் எப்படி உண்டாகிறது? பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, நிலத்தை அபகரிப்பது, பிறனை அழித்து நாம் வாழ நினைப்பது, பிறன் கெட்டால் நாம் வாழ முடியும் என்கின்ற நினைப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வஞ்சனை, துரோகம், நயவஞ்சகம் இவையெல்லாம் பிறரை நேசிக்க தெரியாததினாலே சக மனுஷனுக்கு தீங்கு செய்வதால் தேவனுக்கு முன்பாக மீறுதல்களை செய்கின்றோம். நீதிமொழிகள் 21:3வது வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இங்கே பூதங்கள் என்று சொல்லப்படுகிறது நிலம், நீர், காற்று, அனல், ஆகாயம். இவைகள் அனைத்தும் வெந்து உருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருவரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. இதில் நானும்
பிரதான பாவி என்கிறதை நான் உங்கள் முன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அநியாயம் எப்படி உருவாகிறது? இருதயத்தில் அன்பு அழிந்து மனம் கல்லாகி கடினமாவதால் தானே. துணிந்து எதையும் செய்ய மனம் ஓடுகிறது. அதில் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இவை அடங்குகிறதல்லவா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினாலும் என்றால் இயேசுவின் இரத்தம் சிந்துதலினால், கல்வாரி மலையில் சிலுவையில் குற்றமற்ற இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள். எப்படியெனில் அவர் நமக்காக நம்முடைய மீறுதல்களை தேவனால் மன்னிக்கப்பட அவர் எனக்காக பலியானார் என்கின்ற விசுவாசமே. இதுவரை நாம் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவையாக இருந்தது என்ன என்றால், இரக்கம், நீதியும் நியாயத்தையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் தேவ சித்தத்தையும் தேவ நீதியையும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதாவது சமூக நீதியோடு சராசரி மனுஷனின் நியாயத்தை தேடிய பயணம்தான் தேவ சித்தமும் நீதியும் அவரின் ராஜ்யத்தை அடையக்கூடிய வழியாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். ஆக நாம் தேவனை அடைய முடியுமென்றால் முதலாவது நம்மிடத்திலே நம்முடைய இருதயத்தில் இரக்கமும் அன்பும் கனிவும் தயவும் பிறக்க வேண்டும். அது எப்போது பிறக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் அவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுவிட்டு தேவ நீதியான இரக்கத்தை பற்றி கொள்வதே தேவனுடைய ராஜ்யத்திற்கான கிரியைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை உண்மையாக கொண்டாடுகிறோம் என்கின்ற உண்மையான அர்த்தம் எப்பொழுது வெளிப்படும் என்றால், இரக்கத்தை விரும்பி பிறரை நேசிப்பதிலே உள்ளது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, அவர் நீதி விளங்குவதாக. துதி கன மகிமை தேவனுக்கே. மீண்டும் அடுத்த பதிவிற்கான வேத வசனம் தேடி அதுவரை விடைபெறுகிறேன். ஆமேன்.